ஓம் சாந்தி. பாபாவினுடைய இனிமையான முரளி. இன்னைக்கு முரளியில பாபா புத்திசாலி குழந்தைகள் யாருன்னு சொல்றாரு. உலகத்துல புத்திசாலி குழந்தைகளை பத்தி சொல்லுவாங்க, அது பௌதீகமாக, அதாவது லௌகீக ரீதியில சொல்லுவாங்க. ஆனா பாபா ஆன்மீக ரீதியில புத்திசாலி குழந்தைகளை பத்தி பேசுறாரு. புத்திசாலி குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்ல மாட்டாங்க, இதை பத்தி எல்லாம் பாபா இன்னைக்கு முரளியில நமக்கு விளக்கமா சொல்றாரு. கேட்போம் நம்ம இன்னைக்கு பாபாவுடைய முரளிய. 7/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நடமாடும் பொழுதும் சுற்றி வரும் பொழுதும் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஞானம் மற்றும் யோகம் மட்டுமே முக்கியமான 2 பொருட்கள், விஷயங்கள் ஆகும். யோகம் என்றால் நினைவில் மற்றும் தொடர்பில் இருப்பது. கேள்வி: புத்திசாலி குழந்தைகள் எந்த வார்த்தையை வாயினால் பேச மாட்டார்கள்? பதில்: எங்களுக்கு யோகத்தில் இருப்பதை கற்றுக் கொடுங்கள் என்று புத்திசாலி குழந்தைகள் சொல்ல மாட்டார்கள். தந்தையை நினைவு செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா என்ன? இது கற்பதற்கும் கற்றுத் தருவதற்குமான பாடசாலை ஆகும். நினைவு செய்வதற்காக என்று அமர வேண்டாம் என்பதில்லை. நீங்கள் காரியங்களை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. இப்போது ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகள் அறிவார்கள், ஆன்மீக தந்தை இந்த ரதத்தின் மூலம் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது ஆகிவிட்டோம் என்றால் எனக்கு பாபாவை நினைவு செய்வதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று தந்தைக்கோ அல்லது யாராவது சகோதரன் அல்லது சகோதரிக்கோ சொல்வது கேட்பது தவறாகும். சொல்லுவாங்க இல்லையா, யோகால உட்கார வைங்க, கமெண்ட்ரி கொடுங்க, இல்ல திருஷ்டி கொடுங்க, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. பாபா ரொம்ப ஈஸியா சொல்றாரு. நம்ம அப்பாவை நினைக்கிறதுக்கு யாராவது சொல்லி தரணுமா என்ன? அப்பாவை நினைக்கிறதுக்கு ஃபேன் வேணும், லைட்டு வேணும், யாரும் பேசக்கூடாது, யாரும் சத்தம் போடக்கூடாது, எல்லாரும் அமைதியா இருங்க, இல்லை பாட்டு கேட்கணும், மியூசிக் கேட்கணும், இதெல்லாமாவா நம்ம அப்பாவை நினைக்கிறதுக்கு செய்யறோம்? அவ்வளோ சிம்பிள் தான் பாபாவை நினைக்கிறதுக்கு. நம்ம இதோ பெருசா ஒரு பேக்ரவுண்டை செட்டப் பண்றோம், நம்ம அப்படியெல்லாம் இல்லை. இயற்கையாகவே பாபாவை நினைக்கணும். அதான் பாபா சொல்ல, நடமாடும் பொழுதும், சாப்பிடும் பொழுது, தூங்கும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது, உட்காரும் பொழுது எப்பவுமே நம்முடைய தந்தை நினைவு இருக்கணும். அதுதான் வேணும். அது தவறுங்கிறாங்க. சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்பது. நீங்கள் ஒன்றும் சின்ன பெண் குழந்தைகள் கிடையாது இல்லையா. குழந்தைங்களுக்கு தான் எல்லாம் சொல்லி தரணும். அப்பாவனேனா அம்மாவனேனா நல்லா. நம்ம அப்படி இல்லை இல்லையா. இதையே நீங்கள் அறிவீர்கள். அதாவது ஆத்மா என்பது முக்கியம். ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. பெரியதோ ஆத்மாதான் இல்லையா? ஆத்மாதான் இல்லையா? பாருங்க, ஆத்மா அப்படிங்கிறது அழியாதது, சரீரம் அழியக்கூடியது. சரீரத்தை பார்க்கறதுக்கு நமக்கு தெரியுது, அப்ப சரீரம் அழிஞ்சு போயிடும். ஆத்மா அழியாததுன்னு தெரியுது இல்லையா. அஞ்ஞான காலத்தில் நாம் ஆத்மா இந்த சரீரம் மூலம் நாம் போகிறோம் என்ற ஞானம் யாருக்கும் இருப்பதில்லை. நான் இதை செய்கிறேன் என்று தேக அபிமானத்தில் வந்துதான் பேசுகிறார்கள். இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நான் இந்த சரீரத்தின் மூலம் பேசுகிறேன், கர்மம் செய்கிறேன் என்பதை ஆத்மாதான் சொல்கிறது. ஆத்மா என்பது ஆணாகும். பாபா புரிய வைக்கிறார். புருஷன் சொல்றாங்க இல்லையா, அதான் ஆத்மா.
அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லப்படுகிறது, என்னை யோகத்தில் இருக்க வையுங்கள் என சொல்கிறார்கள். முன்னால் ஒருவர் அமர்கிறார்கள். பார்க்குறோம் இல்லையா, நம்ம மதுபன்ல எல்லாம் பார்க்கும் பொழுது முன்னாடி 6:30 மணிக்கு 6:15 உட்காந்து காலையில் யோகா பண்ண வைப்பாங்க. முன்னாடி உட்கார்ந்து அவங்க திருஷ்டி கொடுப்பாங்க. முன்னாடி உட்கார்ந்து நம்முடைய ஸ்திதியை கொஞ்சம் உயர்வாக மாற்றுவதற்கு அவங்க நமக்கு வைப்ரேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த சிந்தனையோடு, அதாவது நாமும் பாபா நினைவில் அமருவோம், இவரும் கூட அமரட்டும். இப்போது பாடசாலை ஒன்றும் இதற்காக இல்லை. பாடசாலையோ படிப்பிற்காகவோ உள்ளது. பாடசாலை எதுக்கு? படிக்கிறதுக்காக. மற்றபடி இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் நினைவு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை. அதாவது உட்கார்ந்துதான் பாபாவை நினைக்கணும், இல்லை இங்கதான் உட்காரணும் பாபாவை நினைக்கணும், அப்படி கிடையாது. பாபா இன்னைக்கு அப்படிதான் புரிய வைக்கிறாரு. ஏன்னா ஏதாவது ஒரு குழந்தைங்க சொல்லியிருப்பாங்க, உட்காந்து யோகா பண்ண டைமே இல்லை, அப்படியும் நம்ம போனா யாரும் யோகா பண்ண வைக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாராவது யோகா செய்ய வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல ஏதோ குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் பாபா இது புரிய வைக்கிறாரு. மற்றபடி எப்பொழுதுமே நமக்கு பாபாவை நினைக்கணும். ஒரு முரளியில பாபா சொல்லியிருக்காரு, சென்டர்ல இருந்து மதுபன்ல இருந்து ஏதாவது யோகத்திற்காக ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இன்டர்நேஷனல் யோகா டே எவ்ரி மந்த் 3rd Sunday சொல்றாங்க இல்லையா? அப்போ கூட்டமா உட்காந்து யோகா பண்ணும் பொழுது அதனுடைய சக்தி வேற இருக்குது. ஆனா அதுவே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. அதுக்காக தான் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. பாபாவே புரிய வைத்துள்ளார். நடமாடும் பொழுதும், சுற்றி வரும் பொழுதும், அமரும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். இதற்கென்று விசேஷமாக அமர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இப்படி சிலர் சொல்கிறார்கள், ராம் ராம் என்று சொல்லுங்கள், ராம் ராம் என்று சொல்லாமல் நினைவு செய்ய முடியாதா என்ன? சொல்லுங்க. அப்படி சொல்லாம பகவானை நினைக்க முடியாதா என்ன? பாபாவை நினைக்க முடியாதா என்ன? நடமாடும் பொழுது கூட நீங்கள் நினைவு செய்ய முடியும். இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான் ராம் ராம் என்று சொல்லாமல் நினைவு செய்ய முடியாதா? நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்றாங்க, நீங்களோ கர்மம் செய்யும் பொழுது கூட நினைவு செய்ய வேண்டும். நாயகி நாயகன் ஒன்றும் விசேஷமாக அமர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நினைவு செய்ய மாட்டார்கள். பாருங்க, 2 பேரு அன்பு பண்றாங்க அப்படின்னா 2 பேரு அவங்க போட்டோ எல்லாம் தேவையில்லை. அவங்களுக்குள்ள அன்பு உருவாச்சு அப்படின்னால அவங்களுக்கு எங்க வேணாலும் என்ன செய்யும் பொழுது நினைக்க முடியுது இல்லையா? பாபா சொல்றாங்க, வேலை மற்றும் தொழில்கள் முதலிய அனைத்தும் செய்ய வேண்டும். அனைத்தையும் செய்தவாறே தன்னுடைய நாயகனை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அவரை நினைவு செய்வதற்காக ஒன்றே எங்காவது சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை. ஒரு இடத்துல உட்கார்ந்தாதான் எனக்கு பாபாவை நினைக்க முடியும், அப்படி கிடையாது. குழந்தைகள், நீங்கள் பாடல் அல்லது கவிதைகள் முதலியன சொல்கிறீர்கள் என்றால் பாபா சொல்கிறார், இவை பக்தி மார்க்கத்தினுடையவை. சாந்தி தேவா என அழைக்கவும் செய்கிறார்கள் என்றால் அதுவும் பரமாத்மாவை நினைக்கிறார்கள், கிருஷ்ணனை அல்ல. டிராமா அனுசாரம் ஆத்மா அசாந்தியாக உள்ளது, அதனால் தந்தையை அழைக்கிறார்கள். ஏனென்றால் சாந்தி, சுகம் மற்றும் ஞானத்தின் கடலாக இருப்பவர் பாபா. ஞானம் மற்றும் யோகம் என்பதை முக்கியமான 2 வேறு விஷயங்கள். யோகம் என்றால் நினைவு. அவர்களுடைய ஹடயோகம் முற்றிலுமே வேறாகும். ஹடயோகம் வேற, உங்களுடையது ராஜயோகம். பாபாவை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். தந்தை மூலம் நீங்கள் தந்தையை அறிந்து கொள்வதால் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றி அறிந்து கொண்டு விட்டீர்கள். உங்களுக்கு அனைத்தையும் காட்டிலும் அதிகமாக குஷியே இதுதான். பாபா நினைக்கிறதான் நம்முடைய அதிகமான குஷி. அதாவது நமக்கு பகவான் படிப்பிக்கிறார். முதலில் பகவானுடைய முழுமையான அறிமுகம் கூட இருக்க வேண்டும். யார் நமக்கு பாடம் சொல்லித்தராரு? பகவான் டீச்சராக பாடம் சொல்லித்தராருன்னா பகவானுடைய அறிமுகம் நமக்கு முழுமையாக தேவை.
இது போலவோ முன்பு ஏதாவது எப்படி ஆத்மா நட்சத்திரமாக உள்ளதோ அதே போல பகவானும் நட்சத்திரமாக உள்ளார் என்பதை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. இதுக்கு முன்னாடி இப்படி நமக்கு தெரியாது. அவரும் கூட ஆத்மாதான், ஆனால் அவர் பரம ஆத்மா, சுப்ரீம் ஆத்மா என சொல்லப்படுகிறார்கள். அவர் ஒரு பொழுதும் புனர்ஜென்மம் எடுப்பதில்லை. அவர் பிறப்பு இறப்பில் வருகிறார் என்பதெல்லாம் கிடையாது. அதாவது பாபா பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர். அவர் புனர்ஜென்மம் எடுப்பதில்லை. நான் எப்படி வருகிறேன் என்று அவர் தானே வந்து புரிய வைக்கிறார். திரிமூர்த்தி பற்றிய மகிமையும் பாரதத்தில் தான் பாடப்பட்டுள்ளது. திரிமூர்த்தி பிரம்மா, விஷ்ணு, சங்கரின் சித்திரத்தையும் காட்டுகிறார்கள். சிவ பரமாத்மாய நமகா என்று சொல்கிறார்கள் இல்லையா? பாருங்க, பிரம்மா தேவதாய நமகா, விஷ்ணு தேவதாய நமகா. ஆனா சிவனுக்கு மட்டும் பரமாத்மாய நமகான்னு சொல்றாங்க. சிவனை மட்டும்தான் திரிமூர்த்தி சிவன், மும்மூர்த்தி சிவன் சொல்றாங்க. ஏன்னா அவர் 3 மூர்த்தியையும் படைக்கக்கூடிய படைப்பவராக இருக்கிறார். இதெல்லாம் பாரதத்துல சொல்லப்படுறாங்க. இந்த உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையை மறந்து விட்டுள்ளனர். அதுதான் அங்க பெரிய தவறு நடந்திருக்கு. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை மறந்து விட்டார். திரிமூர்த்திக்கு மட்டும் சித்திரத்தை கொடுத்து விட்டனர். மேலே சிவ பரமாத்மாவோ கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். உலகத்துல காட்டக்கூடிய திரிமூர்த்தியில சிவ பரமாத்மாவை காட்டல. ஆனா பாபா நமக்கு டைரக்ஷன் தராரு, சிவ பாபாவை காட்டணும். நம்ம காட்டியிருக்கோம் இல்லையா நம்ம திரிமூர்த்தி படத்துல. அதன் மூலம் அவர்களுடைய படைப்பவர் சிவ பாபா என்று புரிந்து கொள்வார்கள். புரிய வைக்கிறதுக்காக தான் பாபா போட சொல்றாரு. படைப்பவரிடம் இருந்து ஒரு பொழுதும் ஆஸ்தி கிடைக்காது. படைப்பினிடம் இருந்து, படைப்பவர் தான் ஆஸ்தி கொடுப்பாரு. படைப்பினிடமிருந்து ஒரு பொழுதும் ஆஸ்தி கிடைக்காது. நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாவிடமிருந்து எந்த ஒரு ஆஸ்தியும் கிடைப்பதில்லை. விஷ்ணுவுக்கோ வைரம் வைடூரியங்களால் கிரீடம் உள்ளது இல்லையா? இப்போ மாலை இருக்கு, கிரீடம், இதெல்லாம் எவ்வளவு விலை உயர்ந்த கற்கள் பாருங்க. அந்த மாதிரி விலையுள்ளதையெல்லாம் தான் அலங்காரமா போட்டிருக்காங்க விஷ்ணுவுக்கு. சிவபாபா மூலம் ஒன்றுக்கும் உதவாத நிலையில் இருந்து பெருமதிப்பிற்குரியவராக ஆக்குகிறார். சிவபாபா நம்மளை மிக பெரிய மதிப்பிற்கு உடையவர்களாக மாற்றுகிறார். சிவனுடைய சித்திரம் இல்லாததால் அனைத்துமே குறையுள்ளதாகி விடுகிறது. எந்த படத்திலேயே சிவனை அவங்க, அதாவது சிவ பரமாத்மா சங்கரனை தான் சிவன் நினைச்சிட்டு காட்டுறாங்க அவங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா. இது அவருடைய படைப்பாகும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. அங்கே அவர்கள் பிறருக்கும் கூட லௌகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதாக புரிந்து கொண்டிருக்கலாம். லௌகீக அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது இல்லையா லௌகீகத்துல இது உங்களுக்கு இப்போதுதான் புரிய வருகிறது. பாபா சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கு முன்னால நமக்கு தெரியல, இப்பதான் நமக்கு இதெல்லாமே புரிய வருகிறது. அதாவது எல்லையற்ற தந்தையிடமிருந்து உயர்ந்த பலனை அடைந்துள்ளோம். இது உங்களுக்கு இப்போதுதான் தெரியும். இப்போதைய வருமானம் அங்கே 21 பிறவிகளுக்கு நடைபெறும். இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு முழுக்க முழுக்க 21 பிறவிக்கு நமக்கு கிடைக்குது பாருங்க. அங்கே இது பற்றி தெரியாது. சத்தியுகத்துக்கு போனா இது எப்படி கிடைச்சது அதெல்லாம் யோசிக்க கூட மாட்டோம். நம்ம அந்த சுகத்திலேயே அப்படியே மூழ்கி இருக்கிறோம். அதுக்கப்புறமா அங்கிட்டு இங்கிட்டு நம்ம யோசிக்கிறதே இல்லை. இப்ப எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா என்ன, எப்படி இதெல்லாம் வந்தது, எங்க இருந்து வந்தது. அவங்க கரெக்ட் டைமுக்கு வராங்க, அவங்களுக்கு எல்லாமே சமயத்துக்கு அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அவங்க அதுக்கப்புறமா யோசிக்கிறது இல்லை இல்லையா? அதே போலதான் சத்தியுகத்துல நம்ம அந்த சுகத்துல இருக்கும் பொழுது இது எங்க இருந்து இந்த சுகம் கிடைச்சது அதை பத்தியெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை.
இந்த ஞானத்தை முற்றிலும் அறிந்தே இருக்க மாட்டார்கள். இந்த ஞானம் தேவதைகளிடமும் கிடையாது. அப்புறம் வேற யாருக்கிட்ட கிடையாது? சூதர்களிடமும் கிடையாது. இந்த ஞானம் இருப்பது பிராமணர்களாகிய உங்களிடம்தான். இது ஆன்மீக ஞானம். ஸ்பிரிச்சுவல் என்பதின் அர்த்தமும் கூட அவர்கள் அறிந்திருக்கவில்லை. பாபா அவர்கள்னு சொல்றது உலக மக்களை தான் சொல்றாங்க. அவங்களுக்கு அதுவும் தெரியாது. டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று சொல்கிறார்கள். டாக்டர் ஆஃப் பிலாசபியை நாலேஜ் ஒரு தந்தை மட்டுமே. யாரு? டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்பது ஒரு தந்தையை மட்டுமே நம்ம கூற முடியும். பாபா மட்டும் தான் சொல்ல முடியும். பாபா சர்ஜன் என்றும் சொல்லப்படுகிறார்கள் இல்லையா? சாது சந்நியாசி முதலானவர்கள் ஒன்றும் சர்ஜன் கிடையாது. ஆத்மாக்கு சர்ஜன் ஒரே ஒரு சிவ பாபா, பரமாத்மா மட்டும்தான். வேத சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிப்பவர்களை டாக்டர் என சொல்ல மாட்டார்கள். டைட்டிலும் கொடுத்து விட்டார்கள். டைட்டிலும் கொடுத்து விடுறாங்க. இந்த வேத சாஸ்திரங்களா படிச்சவங்களுக்கு டாக்டர் ஆஃப் பிலாசபி அப்படிங்கிற டைட்டிலையும் கொடுத்துட்றாங்க. ஆனால் உண்மையில் ஆன்மீக சர்ஜன் ஒரே ஒரு பாபா தான். அவர் ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுகிறார். அது பற்றி அது பக்தி. உலகத்துல இருக்கிறது பக்தி. அவர்களை டாக்டர் ஆஃப் பக்தி என சொல்ல வேண்டும். ஸ்பிரிச்சுவல்னு சொல்லக்கூடாது இல்லையா? டாக்டர் ஆஃப் பிலாசபின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அது பக்தி தானே, அதனால அப்படித்தானே சொல்லணும். அதாவது சாஸ்திரங்களின் ஞானத்தை தருகிறார்கள். அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது. அறிவு கிடைக்குது, ஆனா ஆத்மாவுக்கு முன்னேற்றமே இல்லை. ஆத்மாவுக்கு எந்த பலனும் கிடையாது. அதான் பாபா புரிய வைக்கிறார். ஆத்மாவுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லையே. கீழே இறங்கி கொண்டே செல்கிறார்கள். ஒவ்வொரு பிறவி கீழே கீழே தானே வந்துட்டு இருக்கோம். ஆக அவர்களை டாக்டர் என்று எப்படி சொல்ல முடியும்? டாக்டரோ நம்மை நன்மை ஏற்பட செய்கிறார் இல்லையா? டாக்டர் கிட்ட இருந்து நல்லது தானே, நன்மை தானே ஏற்படணும். இந்த தந்தையோ அழிவில்லாத ஞான சர்ஜனாக இருக்கிறார். யோக பலத்தினால் நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகுகிறீர்கள். இப்போ ஹெல்த்தியா இருக்கிறோம். இனிமே நம்ம வருங்காலத்திலயும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க போறோம். இதையே குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாபா குழந்தைங்க தான் தெரிஞ்சுக்கிறாங்க. வெளி உலகத்தில் உள்ளவர் என்ன அறிவார்கள்? அவர் அழிவற்ற சர்ஜன் என சொல்லப்படுகிறார்கள். ஆத்மாக்களில் படிந்துள்ள விகாரங்களின் கரையை நீக்குவது, தூய்மை இல்லாதவர்களை தூய்மைப்படுத்தி சக்திசாலி ஆக்குவது, இதற்கான சக்தி பாபாவிடம்தான் உள்ளது. தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? உலகத்தில் இருக்கிறவங்க நமக்கு வேத சாஸ்திரங்கள் இருக்கிறத எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா சக்தி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட இல்லை. சரி, இல்லை எங்கிருந்து கிடைக்கும் அதுவும் தெரியாது. அதனால அதுவும் சொல்ல முடியாது, அவங்களுக்கும் கொடுக்க முடியாது. ரெண்டுமே அங்க இல்லை. புரியுதுங்களா? பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு? சக்தி பாபாவிடம்தான் உள்ளது. ஆல்மைட்டி பதீத பாவனன் ஒரு தந்தை மட்டுமே. ஆல்மைட்டி சர்வ வல்லமையுடையவர் என்று எந்த ஒரு மனிதனையும் சொல்ல முடியாது. ஆக பாபா இந்த ஒரு சக்தியை காட்டுகிறார். பாபா எந்த ஒரு சக்தியை காட்டுகிறார்? அனைவருக்கும் தமது சக்திகளால் சத்கதி அளித்து விடுகிறார். எந்த சக்தி பாபா கிட்ட? சத்கதியை அளிக்கக்கூடிய சக்தி தான் பாபா கிட்ட இருக்கிற சக்தி. அது அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு, சத்கதியை அளிக்கிறார். நமக்கு சத்கதியை கொடுக்கிறார். அவர் டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று ஏராளமான மனிதர்கள் உள்ளார்கள். ஸ்பிரிச்சுவல் டாக்டர் ஒருவர் தான். ஆக இப்போது பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள். நான் வந்திருப்பதே தூய்மையான
உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. பிறகு நீங்கள் ஏன் தூய்மை இழக்கிறீர்கள்? தூய்மையானவராகுங்கள், தூய்மை இல்லாதவர்களாக ஆகாதீர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவின் கட்டளை என்ன இருக்கு? அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவின் கட்டளை என்னன்னு நம்ம பார்ப்போம், கவனமா கேட்போம். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள். பால பிரம்மச்சாரி ஆகுங்கள். அப்போது தூய்மையான உலகத்தின் அதிபதியாகி விடுவீர்கள். இத்தனை ஜென்மமாக எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறீர்களோ, இப்போது என்னை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் பஸ்மமாகி விடும். பாருங்க, சொல்றோம் இல்லையா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்தா தெற்று குற்றங்களை காத்து பொறுத்து கொள்ளணுமேன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதான் பாபாவும் சொல்றாரு, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன நினைவு செய்யுங்க, பஸ்மமாகி விடும். மூலவதனத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் வசிக்கிறார்கள். தூய்மை இல்லாதவர்கள் யாரும் அங்கே செல்ல முடியாது. புத்தியில் இதையே நினைவு வைக்கத்தான் வேண்டும். புத்தியில எதை நினைவு வைக்க வேண்டும்ங்கிறாரு பாபா? பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்று. எனக்கு பாட சொல்லி தரவர் யாரு? ஸ்வயம் பகவான். இத புத்தியில வச்சுக்கோங்க. மனுஷன் சொல்லி தரதில்லை, யாருமே இல்லை. எனக்கு சொல்லி தரது ஸ்வயம் பகவான். கடவுளே எனக்கு பாடத்தை சொல்லி தருகிறார் என்பதை புத்தியில வையுங்கள். எங்களுக்கு ஆசிரியரை நினைப்பதற்கு சொல்லி தாருங்கள் என்று மாணவர்கள் கேட்பார்களா என்ன? சொல்லுங்க. நினைவு செய்வதை கற்று தருவதற்கான தேவை என்ன இருக்கிறது? நினைக்கிறதுக்கு யாருக்காவது கத்து தரணுமா என்ன? சொல்லி தரணுமா என்ன? இங்கே ஆசனத்தில் யாரும் அமர்ந்திருக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. யாருமே இல்லை, நான் யோகா பண்ண போன யாருமே இல்லை, அதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா என்ன? நம்ம போனது எதுக்காக? யாராவது யோகா பண்றாங்களான்னு பார்த்துட்டு நான் யோகா பண்ணலாம், நான் பண்றேன் நான் இல்ல. இங்கே யாருமே அமரவில்லை என்றாலும் பரவாயில்லை. தன்னுடைய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா பாருங்க எவ்வளவு நம்மளை இண்டிபெண்டா மாத்துறாருன்னு பாருங்க. எதை சார்ந்தும் யாரை சார்ந்தும் நம்ம வாழக்கூடாது. ஒரே ஒரு பாபாவை மட்டும் சார்ந்தவர்களாக இருக்கணும் நம்ம. பாபா எப்பவுமே இருக்கிறாரே, சதா இருக்கிறாரே அவரு. பாருங்க, தேவை அதாவது என்றாலும் பரவாயில்லை, தன்னுடைய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் தான் முழுவதும் வேலை, தொழில், முதலியவற்றை இருக்கிறீர்கள். நமக்கு தானே வேலை வெட்டி அது இதுன்ட்டெல்லாம் பல வேலைகள் இருக்கு இல்லையா என்றால் மறந்து போகிறீர்கள். இதுல எல்லாம் போகும்போது நம்ம பாபாவை மறக்கிறோம். அதனால் இந்த 10-15 நிமிடங்களாவது நினைவு செய்ய வேண்டும் என்று இங்கே அமர்த்தி வைக்கப்படுகிறார்கள். சுத்திக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், பல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால தான் சென்டர்ல வாங்க, முரளி கிளாஸுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் யோகா பண்ணுங்க. 1/2 hour. அந்த காலத்துல எல்லாம் 1/2 hour யோகா முரளிக்கு முன்னாடி. எப்படி விதை போடுறதுக்கு முன்னாடி நிலத்தை உழறாங்க இல்லையா, அதே மாதிரி முரளி கேட்கறதுக்கு முன்னாடி யோகா. யோகத்தினால நம்முடைய புத்தி, மனம் மற்றும் ஒருநிலைப்படுகிறது. பாபாவுடைய ஞானத்தை அதேபடி நம்ம ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவம் உண்டாகுது. அப்ப அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் நம்ம சுத்தி வேலை செய்யறோம், அதை செய்யறோம். அதனால்தான் இங்க ஒரு 10-15 நிமிஷம் உங்களை உட்கார வைக்கிறாங்க யோகத்துல என்று இங்கே அமர்த்தி வைக்கிறார்கள். குழந்தைகள், நீங்களோ வேலைகளை செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? அதை பாபா தெளிவா புரிய வச்சுட்டாரு. அரை கல்பத்திற்கு பிறகு நாயகன் கிடைத்துள்ளார். இப்போது சொல்கிறார், ஆத்மா உங்களுக்குள் இருக்கும் கரை நீங்கி விட வேண்டும். நீங்கள் உலகத்தின் எஜமானராக மாறி விடுவீர்கள். ஆத்மா இருக்கக்கூடிய கரையை நீக்கினா உலகத்துக்கே நாம எஜமானனாக மாறிவிட முடியும். அப்படியானால் ஏன் நினைவு செய்யக்கூடாது? பதி கணவர் தான் உங்களுக்கு குரு, ஈஸ்வரன் எல்லாமே என்று பெண்களுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் போது சொல்கிறார்கள். கல்யாண நேரத்துல புரிய வைப்பாங்க, கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் புருஷன்,
புல்லானாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கடவுளே தெய்வம், கணவனே தெய்வம், கணவனே குரு, கணவனே உனக்கு எல்லாமே அப்படின்னு அந்த தாலி கட்டும் பொழுது அதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்துல அதெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அவரோ பிறகு உற்றார் உறவினர் குரு முதலான அநேகரை நினைவு செய்கிறார். அந்த கணவரே என்ன பண்றாங்க, இக்குருவே கடவுளை குருக்கன்மாரை எல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா, அவரும் என்ன ஆகுறாங்க, அந்த தெய்வீகமான மனிதர்கள் கிட்ட போய் எனக்கு ஏதாவது கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, சாந்தி கிடைக்குமான்னு அவரும் தேடிட்டு தானே போறாரு. அதுவே தேகதாரி நினைவாகிறது. இவரோ பதிகளுக்கெல்லாம் மேலான பதி, இவரை நினைவு செய்ய வேண்டும். பதி பரமேஸ்வரன் சொல்றாங்க இல்லையா, அவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். யோகத்தில் அமர்த்துங்கள், எங்களை நிஷ்டையில் அமர்த்துங்கள் அல்லங்க உட்கார வையுங்கன்னு சொல்றாங்க இல்லையா பாபா சொல்றாங்க. ஆனால் இதனால் என்ன ஆகும், சரி உட்கார வச்சுட்டேன், என்ன ஆகும், 10 நிமிடங்கள் இங்கே அமர்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஏகரச நிலையில் அமர்ந்துள்ளார் என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள். உட்கார வச்சா மட்டும் அங்க புத்தி பாபா கிட்ட போகுதா? அலையற புத்தி அலையத்தான் செய்து. நாம் தான் நினைக்கணும், நான் உட்கார்ந்த பாபா நினைக்கிறதுக்குன்னா நான் பாபாவை தான் நினைக்கிறேன், எங்கே நினைக்க கூடாது அப்படின்னு எனக்கு நான் தான் சொல்லி கொடுத்து நான் தான் சரி பண்ணணும். யாராவது உட்கார வச்சாலல்ல என்னுடைய நினைவு ஏகரசமாகும், அப்படியெல்லாம் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் யாருக்காவது பூஜை செய்வதற்காக அமர்கின்றனர் என்றால் புத்தி அதிகமாக அலைந்து கொண்டே இருக்கிறது. தீவிர பக்தி செய்பவர்களுக்கு நாம் சாட்சாத்காரம் பார்க்க வேண்டும் என்ற அதே ஈடுபாடோடு இருந்து கொண்டே இருக்கிறாங்க. பக்தி தீவிரமான பக்தி செய்யறவங்களுக்கு சாட்சாத்காரம் வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்க அந்த சாட்சாத்காரக்காகவே பக்தி பண்ணுவாங்க. அவங்க எனக்கு கடவுளுடைய காட்சி கிடைக்கணும், அதுக்காகவே பக்தி செய்யறாங்க. அவங்க அந்த ஆசையோடு அமர்ந்து கொண்டே இருக்கின்றனர். ஒரே ஒரு ஈடுபாட்டில் மூழ்கி விடுகிறார். அப்போது சாட்சாத்காரம் கிடைக்கிறது. அவர்கள் நௌதா தீவிர அல்லது கண்மூடித்தனமாக பக்தர்கள் என சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? அவங்க உண்மையான பக்தி எதுக்காக பாருங்க, காட்சி கிடைக்கிறதுக்காக. எந்த கடவுளை அவங்க வேண்டுகிறாங்களோ அல்லது எந்த கடவுளை அவங்க வழிபடுறாங்களோ அந்த கடவுளுடைய சாட்சாத்காரத்துக்காகவே அவங்க பக்தி செய்யறாங்க. அதுவும் ஒரு விதமான மூட நம்பிக்கையான பக்தி. சரி, காட்சி கிடைச்சிட்டு ஆத்மாக்கு எந்த பலனும் இல்லை இல்லையா, அதுதான் பாபா சொல்றாரு. அந்த கொஞ்ச நேரத்துல குஷி இருக்கு, அது 4 பேருக்கு சொல்லி குஷி அடையறாங்க, பெருமைப்படுறாங்களோ கண்டி ஆத்மாக்கு அதனால எந்த பிராப்தியும் இல்லை. ஆத்மாக்கு பிராப்தி இல்லாம எதை செஞ்சாலும் வேஸ்ட் தானே. இப்ப நமக்கு அது புரிய வச்சுட்டாரு பாபா, நம்ம அது புரிச்சிட்டு இருக்கோம். அதனால்தான் பாபா சொல்றாரு, எப்படி நாயகன் உள்ளாரோ அதுபோல் அவர்களின் புத்தியும் உள்ளது. இப்படி ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னா அவங்க புத்தியா அப்படித்தானே இருக்குதோ. அவர் இவரை நினைப்பாங்க, இவங்க அவங்கள நினைப்பாங்க. உண்ணும் பொழுதும் அமரும் பொழுதும் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நினைவு ஆட்டோமேட்டிக்கா நினைவு இருந்து கொண்டே இருக்கிறது, நினைவு செய்யறது இல்லை, நினைவு தானாகவே வருது. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு அன்பு நினைக்கிறாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த நினைவு வருது அவங்களுக்கு. அவர்களிடம் விகாரத்தின் விஷயம் இருப்பதில்லை, சரீரத்தின் மீது பிரியம் ஏற்பட்டு விடுகிறது. ஒருவர் மற்றவரை பார்க்காமல் இருக்க முடிவதே இல்லை. இப்போது தந்தையாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். பாபா சொல்றாங்க, இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார். என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் விகர்மங்கள் விநாசமாகி விடும். எப்படி நீங்கள் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள். விதையை நினைவு செய்வதன் மூலம் மரம் முழுவதும் நினைவு வந்து விடும். சரிதானே? விதைய நினைச்சா எப்படி, நம்ம ஒரு விதைய கையில வச்சு இது போட்டோம்னா செடியாகும், மரமாகும், அப்புறம் பூ வரும், காய் வரும், நம்ம சாப்பிடலாம். எப்படி அது முழுக்க நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த விதைய நினைச்சாலே மரத்தை நினைவு வருது. இது பலவித தர்மங்களின் மரம் இல்லையா, இது கல்ப மரம். இது உங்களுடைய புத்தியில் மட்டுமே உள்ளது.
உங்க புத்தியில மட்டும்தான் இது இருக்குது. அதாவது பாரதம் பொன் யுகத்தில் கோல்டன் ஏஜில் இருந்தது, இப்போது இரும்பு யுகத்தில் அயன் ஏஜில் உள்ளது. இந்த ஆங்கில சொற்கள் நன்றாக உள்ளது, அவற்றின் அர்த்தம் நன்கு வெளிப்படுகிறது. ஆத்மா உண்மையான தங்கமாக உள்ளது, பிறகு அதில் கரைப்படுகின்றது, இப்போது முற்றிலும் பொய்யாகி விட்டது. இது அயன் ஏஜ் என சொல்லப்படுகிறது. அது இங்கிலீஷ் வேர்டு நல்லா கரெக்டா இருக்குங்கிறாரு. அயன் ஏஜ், கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், இதெல்லாம் அவ்வளவு அர்த்தம் நல்ல தெளிவா நமக்கு புரியுது இல்லையா? ஆத்துமாக்கள் இரும்பு யுகத்தினராக ஆவதால் சரீரமும் அவ்வாறே ஆகிவிட்டுள்ளது. இப்போது பாபா சொல்கிறார், நான் பதீத பாவனன், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். நீங்கள் என்னை அழைப்பதே எதுக்காக? பகவான் அழைச்சதே எதுக்காக? அழைப்பதே பதீத பாவனா வாருங்கள் என்றுதான். நான் கல்ப கல்பமாக வந்து இந்த யுக்தியை சொல்கிறேன். மன்மனாபவ மத்யாஜி பவ, அதாவது சொர்க்கத்தின் எஜமானன் ஆகுங்கள். மன்மனாபவ, மனதார என்னை நினைங்க. மத்யாஜீபவ, மத்தியத்தில் உள்ள விஷ்ணுவை போல ஆகி விடுவீர்கள். அதான் சொர்க்கம். எங்களுக்கு யோகத்தில் மிகுந்த ஆனந்தம் வருகிறது, ஞானத்தில் அந்த அளவு இல்லை என்று சிலர் சொல்கிறார்கள். அவ்வளவுதான். யோகா செய்துவிட்டு இவர்கள் ஓடி போவார். சிலர் யோகா மட்டும் செய்வாங்க, வருவாங்க, யோகா பண்ணுவாங்க, பாபா ரூம்ல உட்காருவாங்க, திரும்ப போயிடுவாங்க. யோகா தான் நன்றாக உள்ளது, எங்களுக்கோ சாந்தி வேண்டும் என சொல்கிறார்கள். நல்லது. பாபாவையோ எங்கே வேண்டுமானாலும் அமர்ந்து நினைவு செய்யுங்கள். பாபாவை எங்க வேணாலும் நமக்கு நினைவு செய்யலாம். நினைவு செய்து செய்தே நீங்கள் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். இதில் யோகா கற்று தருவதற்கான விஷயமே கிடையாது. யோகா சொல்லித்தாங்க, கற்றுத்தாங்கன்னு சொல்ற விஷயமே இல்லை. புத்திசாலி குழந்தைங்க அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு பாபா சொல்லிட்டாரு இல்லையா? தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுபோல் அநேகர் உள்ளார். சென்டர்களில் சென்று அரை அல்லது 3/4 மணி நேரம் அமர்ந்து கொள்கிறார். எங்களை நேஷ்டையில் தியானத்தில் அமர்த்துங்கள், அமர வையுங்க என்றோ பாபா எங்களுக்கு நிஷ்டையில் புரோகிராம் தந்துள்ளார், யோகா பண்ண புரோகிராம் தந்துள்ளார் என்றோ சொல்வார்கள். இங்கே பாபா சொல்கிறார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். நடமாடும் போதும் சுற்றி வரும் பொழுதும் நினைவிலேயே இருங்கள். அப்படி இல்லை எனில் அமர்வது நல்லது. ஃபுல் டே பாபா சொன்னார் இல்லையா, முழு நாள் அங்கிட்டு இங்கிட்டு போறோம், அந்த வேலை இந்த வேலை, பல வேலைகளுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம்னா பாபா நினைச்சிட்டு தான் அதெல்லாம் செய்யணும். அப்ப அந்த கரெக்டா அந்த நினைவு வராது. அப்பதான் வந்து உட்கார்ந்து நினைங்க, உட்காரும்போது நினைப்போம் இல்லையா, அதுக்காக தான் பாபா சொல்றாரு. இங்கே பாபா சொல்கிறார், நடமாடும் பொழுதும் சுற்றி வரும் பொழுதும் நினைவிலேயே இருங்கள். அப்படி இல்லை எனில் அமர்வது நல்லது. பாபா தடை சொல்வதில்லை. இரவு முழுவதும் வேண்டுமானாலும் அமருங்கள், ஆனா இரவு மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும் என்று இருந்துவிடக் கூடாது. வேலைகளை செய்து கொண்டும் கூட நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் மிகுந்த முயற்சி உள்ளது. புத்தி அடிக்கடி வேறு பக்கம் ஓடி விடுகிறது. பக்தி மார்க்கத்திலும் கூட புத்தி வெளியில் ஓடி விடுகின்றது. பிறகு தனக்குத்தானே சுட்டு வைத்துக் கொள்கிறார்கள், குட்டு வைத்துக் கொள்கிறார்கள். பிரம்ம பாபாவுடைய அனுபவம் தான். நாராயண பக்தி பண்ணும்போது புத்தி அங்கங்க ஓடுமா, அப்ப அவரை போட்டு கிள்ளுவார். பாபா எங்க சொல்லுவாங்க, இப்படி கொட்டுவாங்க இல்லையா குழந்தைங்களை, இப்படி கையை வச்சு, அந்த மாதிரி உங்களையே நீங்க ஒரு கொட்டு வச்சிடுங்கிறார் பாபா. உண்மையான பக்தர்களை பற்றி இவ்வாறு பேசப்படுகிறது. அவங்களே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஒரு கிள்ளு கொடுப்பாங்க, இல்லை ஒரு கொட்டு கொடுப்பாங்க, அப்படி. ஆக இங்கேயும் கூட தனக்குத்தானே இது போல் பேசிக்கொள்ள வேண்டும். பாபாவை ஏன் நினைவு செய்வதில்லை? நினைவு செய்யவில்லை என்றால்
உலகத்தின் எஜமானனாக எப்படி ஆவீர்கள்? நாயகி நாயகனோ பெயர் வடிவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க பெயர்ல உருவத்துல மாட்டிட்டு இருக்குது அவங்க புத்தி. இங்கோ நீங்கள் உங்களை ஆத்மா என நினைத்து உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறீர்கள். நான் ஆத்மா, இந்த சரீரத்திலிருந்து வேறாக உள்ளேன். சரீரம் வேற, ஆத்மா வேற. சரீரத்தில் வருவதால் கர்மம் செய்ய வேண்டியுள்ளது. அநேகர் இது போலவும் உள்ளார். எங்களுக்கு காட்சி கிடைக்க வேண்டும் என சொல்கிறார்கள். இப்போது என்ன காட்சி பார்ப்பீர்கள்? காட்சி கொடுக்கணும். என்ன காட்சி பார்க்கணும்? அவரோ புள்ளியாக உள்ளார். யாரு? சிவபாபாவை காட்சி வேணும்னா சிவபாபா புள்ளியாக உள்ளார். நல்லது. கிருஷ்ணரை காட்சி பார்க்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். கிருஷ்ணனின் சித்திரமும் கூட உள்ளதே இல்லையா? கிருஷ்ணருக்கு உடல் இருக்கு இல்லையா, சித்திரம் இருக்கு இல்லையா? ஜடமாக உள்ளதை பிறகு சைதன்யமாக பார்க்கிறீர்கள். இப்ப கிருஷ்ணனுடைய படத்துல உயிர் இல்லை இல்லையா, அதை சைதன்யமா நம்ம பார்க்க போறோம், உயிரோட பார்க்க போறோம். அதனால் என்ன நன்மை ஏற்படுது? உண்மையாக உயிரோட பார்க்க போறோம்னா இப்ப இந்த ஜடத்தை பார்த்து என்ன நல்லது நடக்குது, என்ன நன்மை ஏற்படுது, ஆத்மாக்கு என்ன கிடைக்குதுன்னு பாபா கேட்கிறாரு. சாட்சாத்காரத்தினால் நன்மை எதுவும் கிடையாது. நீங்கள் பாபாவை நினைவு செய்வீர்களானால் தூய்மையாக முடியும். ஆத்மா தூய்மையாகும். பாபா நினைச்சோம்னா ஆத்மா தூய்மையாகும். நாராயணனின் சாட்சாத்காரம் பார்ப்பதால் நாராயணனாகிவிட மாட்டார்கள். புரியுதுங்களா? காட்சி கிடைக்கிறதுனால நம்ம அப்படி ஆக மாட்டோம். நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய நோக்கம் குறிக்கோள் லக்ஷ்மி நாராயணன் ஆவதுதான். ஆனால் படிக்காமல் அதுபோல ஆக முடியாது. படித்து திறமைசாலி ஆகுங்கள். பிரஜைகளையும் உருவாக்குங்கள். அப்போது லக்ஷ்மி நாராயணன் ஆவீர்கள். முயற்சி வேண்டும். பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும். அப்போது தர்மராஜனின் தண்டனை இருக்காது. இந்த இனிய குழந்தை பிரம்மா துணையாக உள்ளார். நீங்கள் வேகமாக செல்ல முடியும் என்று இருவரும் சொல்கிறார்கள். இவரும் பிரம்மா பாபாவும் சொல்றாங்க. உங்களுக்கு நினைச்சீங்கன்னா நீங்க வேகமா செல்ல முடியும். பிரம்மா பாபாவின் மீதோ எவ்வளவு சுமைகள்னு பாருங்க. தான் முழுவதும் எவ்வளவு சிந்தனை, நாள் முழுவதும் எவ்வளவு சிந்தனை செய்ய வேண்டிய பிரம்மா பாபாவுக்கு மொத்த பொறுப்பு இருந்தது இல்லையா? பாபா இதை பத்தி எவ்வளவு விஷயங்களை அவரை நினைக்கணும், யோசிக்கணும், எவ்வளவு காரியங்கள் செய்யணும் பாபாக்கு. நாம் இவ்வளவு நினைவு செய்வதில்லை. உணவு உண்ணும் போது கொஞ்சம் நினைவு உள்ளது. அதனால சரியா சிவபாபாவை நினைக்க முடியாது. சாப்பிடும்போது கொஞ்சம் நினைப்பாங்களா. அது ஒரு தடவை ரமேஷ் பாயி பிரம்மா பாபா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது பிரம்மா பாபா ஏந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காரு 2 மணிக்கு. ரொம்ப கஷ்டமா, அவர் ஹைட்டா இருக்காரு இல்லையா, அந்த சீட்ல எப்படி குனிஞ்சு உட்காந்துட்டு இருந்தாரு. ரமேஷ் பாய் கேட்டாரு, எதுக்கு பாபா இவ்வளோ சீக்கிரம் நீங்க எழுந்திருக்கிறீங்க, வயசாச்சுல படுங்கன்னா. அப்போ பிரம்மா பாபா சொன்னாரு, இந்த உடம்புல எப்ப சிவபாபா பிரவேசம் ஆகுறாருன்னு தெரியாது. அப்ப எனக்கு முயற்சியே பண்ண முடியாது. சிவபாபா பிரவேசமாய் அவருடைய வேலைகளை செய்யும் பொழுது இந்த ஆத்மா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் யூஸ் பண்றாரு இல்லையா இந்த உடம்ப. அப்ப எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நான் பாபாவை நினைப்பேன் அப்படின்னு சொன்னார். தான் பாருங்க, பிரம்மா பாபா அப்படியெல்லாம் முயற்சி பண்ணனாலதான் இந்த பிறவியிலேயே அவர் சம்பூர்ண நிலையை அடைஞ்சிட்டாரு. 33 வருஷத்தினுடைய முயற்சியிலேயே அவர் முழு நிலையை அடைஞ்சாரு. நினைச்சு பாருங்க. அப்போ உணவு உண்ணும் பொழுது கொஞ்சம் நினைவு உள்ளது, பிறகு மறந்து போகிறது. பாபாவும் நானும் சுற்றி வருகிறோம் என உணர்கிறேன். சுற்றி வந்து பாபாவை மறந்து போகிறேன். இடைக்கிடைக்கு நான் அடிக்கடி பாபாவை மறந்து போறாங்க. நினைவு நழுவும் பொருள் இல்லையா? அடிக்கடி நினைவு நழுவி சென்று விடுகிறது. இதில் மிகுந்த முயற்சி உள்ளது. நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகிறது. அநேகருக்கு கற்று தருவீர்களானால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். அநேகருக்கு, நிறைய பேருக்கு நம்ம ஞானத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். யார் நன்றாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நல்ல பதவி பெறுவார்கள். கண்காட்சியில் எவ்வளவு பிரஜைகள் உருவாகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும்
லட்சக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்வீர்கள். பாருங்க, ஒரு கண்காட்சி வச்சா லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் வந்து அங்க பார்த்துட்டு போறாங்க. பாபா வந்து 5ஆம் தேதி முரளியில அதை பத்தி சொன்னார். எத்தனை பேர் கண்காட்சிக்கு வராங்க, எவ்வளவு ராயலானவங்க வராங்க, சாதாரணமானவங்க வராங்க. இப்போ கும்பமேளா நடக்குது இல்ல பிரயாக்ராஜ்ல, எத்தனை பேர் வந்து அதை பாக்குறாங்க பாருங்க. சபரிமலை சீசன்லயும் ஐயப்ப பக்தர்கள் எவ்வளவு பேர் வந்து பாடுறாங்க, லட்சக்கணக்கானவர்கள் வந்து கேட்டுட்டு போறாங்க. லட்சக்கணக்கானவர்களுக்கு நீங்க சேவை செய்றீங்கிறாங்க. பிறகு தங்களின் நிலைப்பாடும் அது போல இருக்க வேண்டும். சேவை செய்யறவங்க யாரு? சாம்பிள் பீஸ். மற்றவங்க அவங்கள பார்த்துதான் வரணும் கிளாஸுக்கு. அப்ப உங்க நிலையும் அந்த மாதிரி, உங்களுடைய ஸ்திதி அப்படி இருக்கணுங்கிறாரு பாபா. கர்மாதீத நிலை ஆகிவிடும். அப்படி சேவை செய்யும் பொழுது கர்மாதீத நிலை ஆகிவிடும். பிறகு சரீரமே இருக்காது. இன்னும் போனால் போக போக நீங்க புரிந்து கொள்வீர்கள். போக போகதான் பாபாவுடைய விஷயத்தை நம்ம ஆழமாக புரிய போறோம். இப்போது யுத்தம் தீவிரமாக செல்லும். புரியுதுங்களா? பிறகு ஏராளமானவர்கள் உங்களிடம் வந்து கொண்டே இருப்பார்கள். போக போக நிறைய பேர் வருவாங்க. எதுக்காக? மனசு சரியில்லை, புத்தி சரியில்லை, ஒரு நிலைப்படுறதில்ல, ரொம்ப விஷயம் வரும் அவங்களுக்கு. பிரச்சனைகள் அதிகமாக வரும்பொழுது ஓடி வருவாங்க. மகிமை அதிகரித்து கொண்டே போகும். கடைசியில் சந்நியாசிகளும் வருவார்கள். பாபாவை நினைவு செய்ய தொடங்குவார்கள். அது இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா? பாருங்க, அவர்களுடைய பார்ட்டே முக்தி தாமம் செல்வதாக செல்வதான். அவங்க முக்தி தாமத்துக்கு போறக்காக அவங்களுடைய பார்ட்டு அதுதான் இருக்குது, செல்வதற்கானது. ஞானத்தையோ பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய செய்தி அனைத்து ஆத்மாக்களிடத்திலும் சென்று சேர வேண்டும். புரியுதுங்களா? பாபாவுடைய ஞானம் ஒவ்வொரு மூல முடுக்குல இருக்கிற ஆத்மாவுக்கும் போய் சேரணும். நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு. செய்தித்தாள்கள் மூலம் அநேகர் கேட்பார்கள். நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் பேப்பரை அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரும் படிக்கிறாங்க இல்லையா? அப்ப அத்தனை பேருக்கும் அந்த மேட்டர் போகுது இல்லையா? எவ்வளவு கிராமங்கள் உள்ளன, அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். இறைவனின் தூதுவர்கள் நீங்கள் தான். தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குபவர் தந்தையை தவிர வேற யாரும் கிடையாது. தர்ம ஸ்தாபகர்கள் யாரையாவது தூய்மையாக்குகிறார்கள் என்பதெல்லாம் கிடையாது. பாபா கிளியரா சொல்லியிருக்காரு. ஒரு மதத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க வராங்க, மதத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. ஆனா அந்த மதத்தை சார்ந்தவர்களை தூய்மைப்படுத்த மாட்டார்கள், திரும்ப அழைத்து செல்லவும் மாட்டார்கள். இது அவங்களுடைய பார்ட்டு அல்ல. அவர்களின் தர்மமோ வளர்ச்சி பெறும். அவர்கள் திரும்பி செல்வதற்கான வழியை எப்படி சொல்வார்கள்? அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு பாபா மட்டும்தான். குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது அவசியம் தூய்மையாக வேண்டும். அநேகர் தூய்மையாக இருப்பதில்லை. கர்மம், பாபா சொல்றாங்க, காமம் மகா சத்ரு இல்லையா? தூய்மைனா காமம். நிறைய பேர் தூய்மையா இருக்கிறது இல்லையா? காமம் மகா சத்ரு தானே. நல்ல நல்ல குழந்தைகள் கீழே விழுந்து விடுகிறார்கள். தீய பார்வையும் கூட காமத்தின் அம்சம்தான். ஏன்னா பார்வைதான் முதல்ல, அதுக்கப்புறமே தான் காமம் வருது. தீய பார்வை கூட பாபம் சொல்லியிருக்காரு பாபா. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு? காமத்தினுடைய அம்சம், இது பெரிய சைத்தான் ஆகும். பாபா சொல்கிறார், இதன் மீது வெற்றி கொள்வீர்கள் என்றால் உலகத்தையே வென்றவர்களாக மாறி விடுவீர்கள். காம ஜீத் ஜகத் ஜீத்ங்கிறாங்க பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. குட் மார்னிங். தாரணைக்கான முக்கிய சாரம். 1வது பாயிண்ட், வேலை தொழில் முதலியவற்றை செய்தவாறே நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
பாபாவுடன் கூடவே செல்வதற்கு பாபா கூடவே செல்லணும். மேல போகும்பொழுது பாபா கூட போகணும். பாபாவுடன் கூடவே செல்வதற்கு மற்றும் தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆவதற்காக அவசியம் தூய்மை ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், உயர்ந்த பதவி பெறுவதற்காக அநேகருக்கு சேவை செய்ய வேண்டும், அநேகரை முன்னேற்ற வேண்டும். தூதுவராகி இந்த செய்தியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். வரதானம், அன்பு என்ற மடியில் அமர்த்த சுகம் மற்றும் சர்வ சக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய யதார்த்த முயற்சியாளர் ஆகுக. யார் யதார்த்த முயற்சியாளர்களோ அவர்கள் ஒரு பொழுதும் கடின உழைப்பு அல்லது களைப்பின் அனுபவம் செய்ய மாட்டார்கள். சதா அன்பில் மூழ்கி இருப்பார்கள். அவர்கள் சங்கல்பத்திலும் சமர்ப்பணமான காரணத்தினால் என்னை பாப்தாதா நடத்தி கொண்டிருக்கிறார். கடின உழைப்பு என்ற பாதங்களினால் அல்ல, அன்பு என்ற அனுபவம் செய்வார்கள். அன்பு என்ற மடியில் நடந்து கொண்டிருக்கிறேன். அன்பு என்ற மடியில் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஏற்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் நடக்க மாட்டார்கள். ஆனால் சதா குஷியில், ஆத்மார்த்த சுகத்தில், சர்வ சக்திகளின் அனுபவத்தில் பறந்து கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன், நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் சிரேஷ்ட வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே ஏற்படும். அவ்யக்த இஷாரா, ஏகாந்தவாசி ஆகுங்கள். ஏகதா ஒற்றுமை மற்றும் ஏகாகிரதா ஒருநிலைப்படுத்தல் கொண்டு வாருங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நடைமுறையில் அநேக தேசங்கள், அநேக மொழிகள், அநேக உருவங்கள் இருந்தாலும் அனைவரின் உள்ளத்திலும் ஒற்றுமை இருக்கிறது அல்லவா? ஏனெனில் உள்ளத்தில் ஒரு தந்தை இருக்கிறார். உள்ளத்தில் ஒரு தந்தை இருக்கின்றார். ஒரு ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள். அநேக மொழிகள் இருந்தாலும் கூட மனதின் பாடல், மனதின் மொழி ஒன்றுதான். ஓம் சாந்தி.